ஓம் சக்தி தாயே எல்லாம் முன்செய்தம்மா. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கர்ணன். கைரேகை கருத்துக்களை உங்கள் கையை பார்த்தவுடன் மிக எளிமையாக புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இந்த காணொலிக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். அதை உங்களுக்கு தேவைன்னா அதை யூஸ் பண்ணி பயன்பெறலாம் என்று கூறி இன்றைக்கு கைரேகை ரகசியங்கள் விளக்கம் 31 அந்த பகுதிக்கு வந்திருக்கோம். இதில் அதிர்ஷ்ட குறிகள், அபூர்வ குறிகள், எல்லாருடைய கையிலையும் இந்த குறி காணப்படாது. அதிர்ஷ்டம் உள்ளவர்கள் அபூர்வமாக காணப்படக்கூடிய குறிகளிலே இன்றைக்கு யுத்த ரதம், அதாவது கீதையில பகவானும் அர்ஜுனனும் சண்டைக்கு செல்லக்கூடிய யுத்த ரதம் உங்களுடைய வீடுகளிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள். கீதாச்சாரம் போட்டுட்டாங்களே, அந்த ரதம் மாதிரி ஒரு அமைப்பு கையில் இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு அரசபோகமான வாழ்வு கிட்டும். ஒரு அரசனுக்கு இணையாக அந்த ரதம், போர் சண்டை செய்யக்கூடிய ஒரு ரதம் உங்களுடைய கையில் இருந்தால் வாழ்வில் அரசபோகமான வாழ்வு கிட்டும். அதற்கடுத்தது மலை மாதிரி மனித தலை, பெண் அங்கம், பெண்ணோட முகம், கை, கால், கழுத்து, தனங்கள், இடுப்பு, கால், வளையல், இந்த மாதிரியான அமைப்புகள் இருந்தாலும், அதாவது மலை, மனித தலை, பெண் அங்கம், பறவை, நீர்க்குடம், கை வளையல், இந்த மாதிரி குறிகள் இருந்தால் ஒரு அரசரின் அமைச்சருக்கு இணையாக செல்வம், புகழ், சிறப்புகளோடு வாழ்வார் அப்படிங்கிறத வந்துருவோம். போர்டு வந்துருவோம். இப்போ நம்ம கையில் இன்றைக்கு இது ஒரு கைரேகை அமைப்பு. இதில் மலை போன்ற அமைப்பு. முதல்ல யுத்த ரதத்தை பார்த்துருவோம். யுத்த ரதம் கீதையில் வரக்கூடிய ஒரு யுத்த ரதம் போன்று. ரதம்னா உங்களுக்கு தெரியும், இல்லைன்னா கூகுளில் போய் சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அந்த ரதம் போன்ற ஒரு அமைப்பு. பகவான் சண்டைக்கு போவாங்க, அதாவது பகவான் தேர் ஓட்டுவார், அர்ஜுனன் பின்னாடி உட்காந்துருப்பார். அதாவது கீதையில் வரக்கூடிய ஒரு ரதம். அந்த மாதிரி ரதம் போன்ற ஒரு அமைப்பு உங்களுடைய கையில் இருந்தால், எந்த ரேகை இருந்தது இல்லை, அதை பற்றி கவலையே இல்லை. அந்த மாதிரி ஒரு யுத்த ரதம் உங்கள் கையில் காணப்பட்டால், அப்படியே ரதம் மாதிரியே தெரியும். ரதம் மாதிரி காணப்பட்டால் நீங்கள் கண்டிப்பாக ஒரு அரசருக்கு இணையான ஒரு மிகப்பெரிய அரசு அதிகாரியாகவோ, அரசியலில் மேல் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மக்கள் தொண்டனாக, மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவராக, செல்வம் நிறைந்தவராக, அதாவது பொருள்கள் நிறைந்து ஒரு பெரிய ஒரு அதிபதி போல, அரசாங்க அதிகாரியா இருக்கலாம், அரசியல் அதிகாரியா இருக்கலாம், அரசியல் பதவியில் மேலிலேயே அலங்கரிக்கலாம். ஒரு அரசருக்கு இணையாக இருக்க வேண்டும். எங்கு இருந்தாலும் அவர்கள் புடை சூழ, மக்கள் சூழ, நிறைய பேர் அவங்க படையோட கூட இருப்பாங்க. ஆடு, மாடு, வண்டி, வாகனம், குதிரை, வாகனங்கள் நிறைய, நிலவளங்களோடு, சொத்து சுகத்தோடு சந்தோஷமான வாழ்க்கை அரசபோகமாக கிட்டும். எப்பொழுதும் அவர் கூட ஒரு கூட்டம் நிறைந்திருக்கும். ஒரு அரசருக்கு இணையான வாழ்வு கிட்டும். அவர் போனான்னா ஒரு படையே பின்னாடி போகும். அந்த மாதிரி அரசருக்கு இணையான வாழ்வு கிட்டும்னா இந்த யுத்த ரதம், கீதையில் வரக்கூடிய ஒரு யுத்த ரதம் போல உங்கள் கையில் காணப்பட்டால் ஒரு அரசருக்கு இணையான வாழ்வு கிட்டும். வாழ்வு சிறக்கும். எல்லா வளங்களும் எல்லா நலன்களும் பெற்று அரசருக்கு இணையாக வாழ்வார்னு சொன்னோம். இப்ப மலை, மனித தலை, பெண் அங்கம், நீர்க்குடம், கை வளையல், பறவை, இந்த மாதிரி சின்னங்கள். மலைன்னா ஓரளவு மலை மாதிரி இருக்கும். மலைனா இது மாதிரி இருக்கும். அது மாதிரி கை வளையல் உங்களுக்கு தெரியும். இந்த கையில் போட்டுறோம்ல, பெண்கள்லாம் போடுவாங்கல்ல, தங்கத்தில் வளையல், இல்லை இதில் கிளாஸில் வளையல், அந்த மாதிரி வளையல் போன்ற அமைப்பு உங்களுடைய கையில் காணப்பட்டால், மனித தலை தெரியும், பெண் அங்கம் தெரியும், நீர்க்குடம் தெரியும், கை வளையல் தெரியும், பறவையும் தெரியும், பறக்குது. அந்த மாதிரி ஒரு குறிகள் உங்கள் கையில் காணப்பட்டால் முதலில் மலையை பார்த்துக்கணும். மலை போன்ற அமைப்பு, ஆஞ்சநேயர் கையில் தூக்கிட்டு போகிறது பார்த்தீங்கன்னா, சின்ன மலை மாதிரி. அந்த மலை மாதிரி உங்களுடைய கையில் எந்த மேட்டில் காணப்பட்டாலும், எந்த இடத்தில் காணப்பட்டாலும் நீங்கள் உயரிய பதவியில் அலங்கரிப்பீர்கள். உயரிய பதவி, வாழ்க்கையில படிப்படியா முன்னுக்கு உயர்ந்த பதவி, நல்ல செல்வம், செல்வாக்கு,
ஒரு பெரிய அரசருக்கு செயலாளராக அமைச்சர் போன்று ஒரு பதவி வகித்து எல்லா செல்வங்களும் பெற்று சிறப்போடு வாழ்வார். அதுக்கு அடுத்தது மனித தலை. மனிதனுடைய தலை மாதிரி ஒரு உருவம் உங்கள் கையில் காணப்பட்டால், பார்த்தாவே ஒரு கையே ஒரு மனித தலை மாதிரி இருந்ததுன்னா அவர்கள் அதிர்ஷ்டம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள். வாழ்வில் மிக சிறந்த நிலைக்கு, அதாவது செயலாளராக ஒரு கட்சியில இருந்தாலும், ஒரு ஏதாவது ஒரு பெரிய ஒரு கூடம் இருக்கு, அதாவது வியாபார கூடத்தில் இருந்தாலும் செயல்படுத்தக்கூடிய ஒரு செயல் தலைவராக வாழ்வில் உயர்வார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது பெண் அங்கம். பெண்ணோட முகம், கழுத்து, தனங்கள், இடுப்பு, கை, கால், வளையல், கை வளையலோட போட்டு கை மட்டும் தெரியாது. இந்த மாதிரி அமைப்பு உங்களுக்கு இருந்தால் தனம், பெண்ணோட உறுப்பு தனம், அந்த தனம் உங்கள் கையில், அந்த கையில் தனம் ஆண்டில், அதாவது பெண்ணோட அங்கம் ஏதாவது ஒரு குறிகள் தென்பட்டால் நீங்கள் தனாதிபதியாக இருப்பீர்கள். தன பிராப்தி அதிகமாக கிட்டும். வாழ்வில் செல்வம் நிறைந்தவராக, பணம் நிறைந்தவராக, இன்னும் சொல்ல போனா எங்கு எல்லாம் பணம் இருக்கிறதோ அங்கு நீங்கள் பாதுகாப்பாளராக, அதற்கு பாதுகாப்பாளராக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. உங்களுடைய வாழ்வு சிறக்கும். எல்லா தனங்களும் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக குழந்தைகளோடு வாழ்வீர்கள் அப்படிங்கிறத நம்ம அந்த பெண் அங்கத்தை வச்சுக்கொள்ளலாம். நீர்க்குடம் என்பது ஒரு புதையல் மாதிரி. நீர்க்குடம் என்பது ஒரு கும்பம், அந்த கும்பத்துக்குள் புதையல் இருக்கலாம். அது மாதிரி ஒரு நல்ல ஒரு பணப்பிராப்தி, பங்கு சந்தை மூலமா வருமானம் வர்றது, இன்னும் சொல்ல போனால் சேர்த்து வச்சிருக்கிற பணம் வர்றது, இந்த மாதிரி திடீர் பணப்பிராப்தி வருவதற்கு கூட வாய்ப்பு உண்டு. ஆனால் உங்களுக்கு கை ரேகையின் அமைப்பு, கையின் அமைப்பு இதன்படி நீர்க்குடம் எங்கு காணப்படுகிறதோ அதற்கு தகுந்தாற்போல் கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை நடைபெறும் அப்படின்னு சொல்லிடலாம். அதுக்கப்புறம் கை வளையல். நான் சொன்னேன், பெண்கள் பெண் கை மாதிரி ஒரு வளையல் போட்டிருக்கிற மாதிரி, இல்லை தனியாக ஒரு வளையல் மாதிரி ஒரு அடையாளம் இருந்தால் வாழ்வில் மிச்சப்படுத்தப்படுவீர்கள். அதாவது வளையல் நம்ம ஒரு அலங்கார பொருள், தேவைக்கு அதிகமாக பொருள், அதாவது ஒரு நபருக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு அதிகமாக பணம் வரும், செல்வம் வரும், செல்வத்தில் புரள்வீர்கள், வாழ்வில் உயர்வீர்கள். அந்த மாதிரி வளையல் இருந்தால் வாழ்வில் கையில் எந்த இடத்துல வளையல் குறி இருந்தாலும் வாழ்வில் உயர்ந்த பிறகுதான் அந்த வளையல் ஒரு வளையலுடைய சின்னம், ஒரு அறிகுறி வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அதுக்கு அடுத்தது பறவை மாதிரி ஒரு தலை, ஒரு வால், இப்படி ரெக்க, இந்த மாதிரி ஒரு பறவை போல இருந்தால் பறந்து, அதாவது வாழ்வில் சிறந்து உயர்ந்து நல்ல ஒரு நிலைக்கு வருவதற்கு வாய்ப்பு. கீழ்நிலையில் இருந்தாலும் படிப்படியாக வாழ்வில் உயர்ந்து ஒரு அரசனின் அமைச்சரவையில் இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்புகள் வகிப்பவராக, செயலாளராக, அந்த மாதிரி செயல்படுத்தக்கூடிய ஒரு செயல் தலைவராக இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதாவது யுத்தரதம் ஒரு அரசனை போன்ற வாழ்வு கிட்டும். அரசனுக்கு எவ்வளவெல்லாம் கிடைக்குமோ அத்தனையும் அவருக்கு கிடைத்த ஒரு அரசனை போல இருப்பார். மித்த இருக்கிற 6 குறி, மலை, மனித தலை, பெண்ணங்கம், நீர்க்குடம், கை வளையல், பறவை, இந்த 6 குறிகள் ஏதாவது ஒரு குறி உங்கள் கையில் காணப்பட்டால் அரசருக்கு அமைச்சர் போன்ற ஒரு பதவியில் இருப்பதற்கு, எல்லா செல்வங்களும் எல்லா நலன்களும் எல்லா வளங்களும் கிடைத்து நீடூடி வாழ்வதற்கு வாய்ப்பு உண்டு. உங்கள் கையில் இது மாதிரி ஏதாவது ஒரு குறி தென்படுதான்னு பாருங்க. பார்த்தாக்க உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது. உங்களுக்கு ஏதாவது ஒரு குறி கையில காணப்பட்டால் கண்டிப்பாக வாழ்வில் உயர்ந்தே தீருவீர்கள். அது எப்போ எப்படிங்கிறது கையினுடைய நிறத்தை பொறுத்து, கையினுடைய அமைப்பை பொறுத்து வாழ்வில் எந்த வயதில் உயரப் போகிறீர்கள் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். ஒரு சில பேருக்கு ரேகை அப்படி கண்ணு கரீர்னு அப்படியே அழுத்தம் திருத்தமா இருக்கும். அழுத்தம் திருத்தம் அப்படியே ரொம்ப, ஒரு சில பேருக்கு லைட்டா இருக்கும், ஒரு சில பேருக்கு அப்படியே அழுந்தி இருக்கும். அழுந்தி இருப்பவர்கள் வாழ்வில் முதுமையில் கஷ்டப்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கஷ்டப்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டுன்னு தான் சொல்றேன். எல்லாரும் கஷ்டப்படுவது கிடையாது. அவர்களுடைய கர்ம பலன் படிதான் உங்கள் கையில் எண்ணம், மனம், செயல், மூளையினுடைய செயல்பாடுகள் தான் கையில் கோடுகளாக, ரேகைகளாக ஓடுகிறது, மேடுகளாக அலங்கரிக்கிறது. இதன் பொருட்டுத்தான் நம்மளுடைய கை ரேகைகள் ஓடுகிறது,
மாறுகிறது, அடிக்கடி மாறும். 3 மாதம் 6 மாதத்துக்கு ஒரு தரம் மாறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் உங்கள் கையை பார்த்துக்கிட்டே தெரியும், சார் திடீர்னு ஒரு ரேகை ஒன்று தோணுதே ஓடுதே அப்படிங்கிற மாதிரி தோணும். உங்களுடைய எண்ணத்தின் அலை, உங்களுடைய மனதினுடைய செயல், அதாவது நீங்கள் செய்யக்கூடிய செயல், எண்ணம், மூளையினுடைய பிரதிபலிப்பு, இதுதான் நம்ம கையில் ரேகையாக ஓடுது. மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.